வெல்கம் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜேடிஓவில் சர்வேயிங்கில் கான்டூர் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு செயின் காம்பஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி சர்வேயர் அண்ட் எக்ஸாமினேஷனுக்காக படிச்சிருப்பீங்க அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாமினேஷனுக்காக ரோட் இன்ஸ்பெக்டருக்காக படிச்சிருப்பீங்க. பட் இதிலே வந்துட்டு கான்டூர் ஜிஸ் ரிமோட் சென்சிங் இந்த மாதிரியான ஒரு சில அடிஷ்னல் டைட்டில்ஸ் இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை பற்றின ஒரு ஒன்லைனர்ஸ் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஒரு இடத்தினுடைய தோற்றம் மற்றும் அமைப்பை கிடைத்தளம் மற்றும் செங்குத்து தளத்தில் வந்து காட்டுறதுக்கு பேர் தான் வந்துட்டு கிடைப்படம் அல்லது நிலப்படம் சொல்லுவாங்க. அதாவது சொல்லி பார்த்தீங்கன்னா பிளான் ஆர் மேப் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிளான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மாலர் ஏரியாவை காட்டுறது, மேப் அப்படின்றது லார்ஜர் ஏரியாவை வந்துட்டு காட்டுறது. ஓகேவா? இந்த பிளானுக்கும் மேப்புக்கும் எக்ஸாம்பிளாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா டோபோகிராஃபிக்கல் மேப்பை வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். எல்லா பொறியியல் வேலைகளுக்கும் வந்துட்டு எது பயன்படுனா டோபோகிராஃபிக்கல் மேப் வந்து பயன்படுகிறது அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது கான்டூரிங் அப்படின்றது என்னென்னா சர்வேயிங் கூட லெவலிங் ரெண்டும் சேர்ந்தது தான் கான்டூரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ கான்டூரிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இடம் வந்துட்டு என்ன வடிவமைப்பில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. அவ்வளோதான் கான்டூரிங் அப்படின்றது. இப்போ நீங்கள் ஒரு லேக் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு ஹில் ரீஜியன்ஸ் ஒரு மலைப்பகுதிகள் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்துட்டு எலிவேட்டடாக இருக்கா இல்லைனா ஒரு பள்ளமான பகுதியாக இருக்கா, அது எவ்வளோ ஆழத்தில் இருக்குது, அதனுடைய லெவலை கண்டுபிடிக்கிறதுக்காக லெவலிங்கும் அண்ட் சர்வேயிங்கிறது டோட்டல் ஏரியா ஆக்குபேஷன் எவ்வளோ இடத்த கவர் பண்ணியிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு சர்வேயிங் யூஸ் ஆகுது. ஸோ கான்டூரிங்ன்றது என்னன்னா சர்வேயிங்கும் அண்ட் லெவலிங் ரெண்டும் சேர்ந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்டூரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இட்ஸ் அ லைன் ஜாயினிங் பாயிண்ட் ஆஃப் அன் ஈக்குவல் எலிவேஷன். அதாவது கான்டூரிங் அப்படின்றது என்னன்னா பூமியினுடைய மேற்பகுதியில் இருக்க சம அளவில் உள்ள பகுதிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெட்டுகிற கோடு தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா கான்டூரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் நிறைய இடங்களை வந்து சர்வே பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த கான்டூர் லைன்ஸ் எங்கே வரைவீங்க அப்படின்னா ஈக்குவல் எலிவேஷன் ஒரு ஆரல் வந்து 100 இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சுற்றி தான் என்ன பண்ணுவீங்க லைன்ஸ் ட்ரா பண்ணுவீங்க. அதுதான் வந்து கான்டூரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஒரே உயரமுடைய அந்த புள்ளிகளை இணைக்கிற அந்த கற்பனையான கோடு இருக்கு இல்லையா, அது பேர் தான் என்னென்னா கான்டூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கான்டூரிங்குடைய உயரம் வந்து எதிலிருந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா நம்ம மீன் சி லெவல் ஆல்ரெடி இருக்கும், அதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு தான் இந்த கான்டூருடைய ஹைட்டை வந்து எடுப்பாங்க. கான்டூரிங்குடைய உயரமானது மீன் சி லெவலில் இருந்து அல்லது ஏதாவது ஒரு நிலை புள்ளியிலிருந்து, இது வந்துட்டு நம்ம எடுத்துக்கிற பெஞ்ச் மார்க்ஸாக கூட இருக்கலாம். அதாவது மீன் சி லெவல் இட்ஸ் பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க். அது வந்துட்டு என்றைக்குமே மாறாது. அது வந்துட்டு ஆஸ் பர் த ரூல்ஸ் படி கவர்மெண்ட்டால் வந்துட்டு கொடுக்கப்படுறது மீன்ஸ் லெவல். இல்லை நம்ம ஒரு சாதாரண ஒர்க் பண்ண போகிறோம், அதுக்காக ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம டெம்பரரியான ஒரு பெஞ்ச் மார்க்ஸ் யூஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம எடுக்க போகிற பாயிண்ட்டுக்கான லெவல் வேல்யூஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரியா? ஸோ ரெண்டு வச்சுக்கலாம். ஒன்றுனா மீன்ஸ் லெவல்லேருந்து எடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பெஞ்ச் மார்க் பாயிண்ட்லேருந்து வந்துட்டு நம்ம இந்த லெவல் வேல்யூஸை வந்து கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது பூமிக்கு மேலே மட்டும்தான் கான்டூரிங் பண்ண முடியுமா, நிலப்பகுதிகளில் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கடலுக்கு அடியில் கூட நம்மளால் வந்து கான்டூர் வந்து பண்ண முடியும். அது எந்த ப்ராசஸ் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டிங் ப்ராசஸ் வச்சு பண்ணுறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு கப்பல் இருக்குது, அந்த கப்பல் இருந்துட்டு வந்துட்டு சவுண்ட் வேவ்ஸ் வந்து கீழே அனுப்புவாங்க. அது போயிட்டு அங்கே கீழே இருக்க சர்ஃபேஸ் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அகைன் வந்துட்டு அந்த ரிசீவர்ஸ் மூலிமா வந்து ரிசீவ் பண்ணுவாங்க போட்லேருந்தே. அப்படி ரிசீவ் பண்ணும்போது அது ட்ராவலிங்காக எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்றத வச்சே வந்து அதனுடைய டெப்த் என்ன அப்படின்றத நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுதான் சவுண்டிங் ப்ராசஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. கடலுக்கு அடியில் கான்டூர் கோடுகளை சவுண்டிங் மூலமாக அளந்து அமைக்கலாம். இதுக்கு வந்துட்டு சப்மரைன் கான்டூர் அப்படின்றது பேர். சரியா? அப்போ கடலுக்கு அடியில் கான்டூர் கோடுகளை அமைக்கும் முறைக்கு வந்துட்டு என்ன பேருனா சவுண்டிங் அப்படின்னு பேர். இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னா சப்மரைன் கான்டூரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பூமிக்கு மேலே பண்ணுறது கான்டூரிங் சொல்லுவாங்க. அதுவே வந்து கடலுக்கு அடியில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் சப்மரைன் கான்டூரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பூமியின் மேற்பரப்பில் ஒரே உயரத்தையுடைய புள்ளிகளை இணைக்கும் கோடுகளை கண்டுபிடிக்கும் முறைக்கு கான்டூரிங் என்று பெயர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரே உயரத்துடைய புள்ளிகளை இணைக்கும் அந்த கோடு இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த கோடு இருக்குல்ல, அதுக்கு வந்து கான்டூர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது அந்த கோடுகளை பயன்படுத்தி நம்ம ஒரு வரைபடத்தை வரைவோம் இல்லையா, அதுக்கு பேர் கான்டூர் வரைபடம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கான்டூர்னால் என்ன, கான்டூர் லைன்ஸ்னால் என்ன அண்ட் கான்டூர் மேப்னா என்ன அப்படின்ற மூணுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஈக்குவல் பாயிண்ட்டில் இருக்க லெவலில் இருக்க பாயிண்ட்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் கான்டூரிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற லைன்ஸை கான்டூர் லைன் சொல்லுவாங்க. அப்படி நம்ம பயன்படுத்தி ஒரு வரைபடத்தை வரையும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு கான்டூர் ட்ராயிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது நிலத்தில் ஒரே உயரத்தை உடைய புள்ளிகளை இணைக்கும் அந்த கற்பனையான கோடு இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்டூர் லைன். லைன் ஜாயினிங் பாயிண்ட் ஆஃப் அன் ஈக்குவல் எலிவேஷன். அந்த ஈக்குவல் எலிவேஷனுடைய அந்த பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு லைனை யூஸ் பண்ணுறோம்ல, அந்த லைனுக்கு பேர் தான் கான்டூர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது
யூஸ்வலாக ஒரு சில டேர்ம்ஸ் வந்து நம்ம வந்து கான்டூரிங்கில் வந்து யூஸ் பண்ணுவோம். என்னென்னா கான்டூர் இன்டர்வல் அண்ட் ஹரிசாண்டல் ஈக்குவலன்ஸ் இது மாதிரியான ஒரு சில டேர்ம்ஸ் வந்து. ஃபர்ஸ்ட் என்னென்னா கான்டூர் இன்டர்வல். அதாவது கான்டூர் இன்டர்வல் அப்படின்றது இப்போ கண்டினியூஸான கான்டூர் லைன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் இடையான செங்குத்து உயரம், அதாவது செங்குத்து உயரம்ன்றது வேறு, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்றது வேறு. இப்போது ஆர்எல் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் சரியா. இப்போ கான்டூர் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு குளம் மாதிரி இருக்குது. இதுக்கு தான் நம்ம கான்டூர் வந்து ட்ரா பண்ண போகிறோம். எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னா இப்படி தான் கிடைக்குது. கான்டூர் ட்ராயிங் வந்து இந்த மாதிரியான பேட்டர்னில் வந்து கிடைக்குது அப்படின்னா, இப்போது கான்டூர் இன்டர்வல் எப்படின்றது என்ன அப்படின்னா 2 3 நமக்கு கிடைச்ச 3 சர்க்கிள், ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இது, செகண்ட் சர்க்கிள் இது அண்ட் தேர்ட் சர்க்கிள் இது அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையே உள்ள அந்த செங்குத்து உயரம் இருக்கு இல்லையா, ஹெச் இருக்கு இல்லையா, அதை வந்து கான்டூர் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. கான்டூர் இன்டர்வலுக்கும் ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியாமல் வந்துட்டு குழம்புவாங்க. இது என்னென்னா நம்ம எடுக்கிற அந்த செங்குத்து உயரம் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையான அந்த தொடர்ந்த ரெண்டு கான்டூர் கோடுகளுக்கு இடையான அந்த செங்குத்து உயரம் இருக்கு இல்லையா, அந்த இடைவெளியை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்டூர் இன்டர்வல் அப்படி சொல்லுவாங்க. ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட்ன்றது என்னென்னா இப்போ நம்ம கான்டூர் லைன்ஸ் வரைகிறோம் இல்லையா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் நடுவில் இருக்க அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இரண்டு கான்டூர் கோடுகளுக்கு இடையான கிடைமட்ட தூரத்தை ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட்டுடைய வேல்யூ இருக்கு இல்லையா, அது எதை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தரையினுடைய சரிவை பொறுத்து மாறும். இப்போது சாதாரணமாகவே ஒரு மலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே 2 வகையான மலைகளை நம்ம பார்க்க முடியும். அதாவது சீரான சரிவினை கொண்ட மலைப்பகுதிகளை பார்க்கலாம், செங்குத்து சரிவை கொண்ட மலைப்பகுதிகள், இப்படிப்பட்ட மலைகளையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் அந்த ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட் வேல்யூ இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னா அதிகமாக எடுத்துக்கலாம். அதாவது 2 லைன்ஸ்க்கு நடைப்பட்ட தூரம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம அதிகமாக கூட எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரியான இடங்களில் செங்குத்து சரிவு அதிகமாக இருக்கிறதுன்னு காரணமாக இந்த மதிப்பு அதிகமாக எடுக்க முடியாது சரியா. இங்கன்னா தரையினுடைய சரிவு எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட் வேல்யூவை நம்ம கம்மியாக தான் எடுத்துக்கணும் சரியா. அதாவது சிறிய அளவிலான மதிப்புகளை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட்டுடைய மதிப்பானது தரையினுடைய சரிவை பொறுத்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது மலையினுடைய உச்சி பகுதினா சரிவு வந்து அதாவது செங்குத்து இருக்கு இல்லையா, அந்த செங்குத்து அதிகமாக இருக்கும் அந்த இடங்களில். உச்சி பகுதியில் கான்டூர் கோடுகள் எப்படி இருக்கும், நெருக்கமாக அமைந்திருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையினுடைய உச்சி பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செங்குத்தாக இருக்கு இல்லையா, அதனால். இதுவே நீங்கள் கீழே வர அடிவர பகுதிகளில் வரும்போது குறைந்த சரிவை வந்து கொண்டு காணப்படும் சரியா. ஸோ அங்கே எப்படி இருக்குன்னா கான்டூர் கோடுகள் எப்படி இருக்காது, நெருக்கமாக இருக்காது, கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கும். அதுதான் அங்கே டிஃப்ரென்ஸாக சொல்லியிருக்காங்க. குளக்கரை அல்லது பள்ளத்தில் கான்டூர் கோடுகள் நெருக்கமாக உள்ளது, அதாவது இதனுடைய மையப்பகுதிகளுடைய செங்குத்து சரிவை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக வந்துட்டு ஒரு 2 எடுத்துக்கலாம். ஒன்று என்னென்னா மலைப்பகுதிகளை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா குளம், ஏரி, பள்ளம் இந்த மாதிரியான இடங்களை எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான இடங்களில் அங்கே செங்குத்து சரிவு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மையப்பகுதியில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல கான்டூர் கோடுகள் எப்படி இருக்கும், நெருக்கமாக இருக்கும். எந்த இடத்துல செங்குத்து சரிவு அதிகமாக இருக்கும் அங்கே கான்டூர் கோடுகள் நெருக்கமாக இருக்கும். அவ்வளோதான் பாயிண்ட், வேறு ஒன்றும் இல்லை. இதுவே சீரான சரிவு இருந்ததுன்னா அங்கே வந்துட்டு கான்டூர் கோடுகள் வந்துட்டு சீரான இடைவெளியில் இருக்கும். அவ்வளோதான் பாயிண்ட். சீரான இடைவெளியில் அமையும் கான்டூர் கோடுகள் சீரான சரிவை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கான்டூர் கோடுகள் எப்பொழுதுமே வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் போல தான் அமைஞ்சிருக்கும். நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் சரி, கான்டூர் லைன்ஸ் எப்படி இருக்குன்னா இப்படி தான் அமைஞ்சிருக்கும். அது மாதிரி ஒரு கான்டூர் லைன்ஸ் இன்னொரு கான்டூர் லைன்ஸை எந்த இடத்துலையுமே வந்துட்டு வெட்டி கொள்ளவே வெள்ளாது சரியா. அதுவும் ரொம்ப முக்கியமானது. ஒரு மலைப்பகுதிக்கு வெளியே முகட்டு பகுதியை வெளியே நீட்டி கொண்டிருக்கும் மலைப்பகுதியை ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நீங்கள் மலைப்பகுதி பார்த்துருப்பீங்க, திடீர்னு இப்படி ஒரு இதான் தரைப்பகுதினா இப்படி இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது ஒரு லூப்பினுடைய உள்பகுதியில் அதிக மதிப்பு இருந்தால் அது வந்து ரிஜிட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது யூ லைன்ஸ் இஸ் கால்ட் அஸ் ரிஜிட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வி லைன்ஸ் அப்படின்றதுனா வேலி லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ லூப்பினுடைய குறைந்த மதிப்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து வேலி லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த வேலி லைன்ஸ்னால் பள்ளத்தாக்கு கோடுகள் அப்படின்ற பேரோட அழைக்கலாம். அதுவே ரிஜிட் லைன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா உச்சி கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கலாம். இதுவே கான்டூர் கோடுகள் பள்ளத்தாக்கு கோட்டை நோக்கி நேர்கோணத்தில் வந்து கடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது வேலி லைன்ஸ்னால் என்ன ஷேப்பில் இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் கான்டூர் லைன்ஸ். இது ஒரு
ரைட் ஆங்கிள்ஸில் க்ராஸ் பண்ணும். அதை தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு நேர் கோணத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பள்ளத்தாக்கு கோட்டை கடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி லூப்பினுடைய உள்பகுதியில் அதிக மதிப்பு இருப்பது அதனுடைய உச்சி பகுதியை வந்து குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வரைகிறோம் இல்லையா, இப்படி வரைஞ்சாலும் சரி, நார்மலாக இந்த மாதிரி வரைஞ்சாலும் சரி, அதனுடைய இன்சைடில் அதிகமான மதிப்புகள் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு அதனுடைய உச்சி பகுதினா ஒரு மலைப்பகுதி இருக்குன்னா அதனுடைய டாப்பை வந்து குறிக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? காண்டூர் கோடுகள் ஒரே புள்ளியில் சந்தித்தால் அதை வந்து வெர்டிக்கல் கிளிஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மலைப்பகுதிகள் ஒரே ஷேப்பில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும், அந்த பாயிண்ட் மட்டும் உச்சியாக இருக்கும். இதான் ஒரு மலைப்பகுதி. இப்படி போகுது, இப்படி வருது, திடீர்னு இப்படி கீழே இறங்குது. சரியா? இது எப்படி வந்துட்டு நம்ம ட்ராயிங் பண்ணும்போது இது வந்து சைட் வியூ நம்ம பார்க்குறது. இப்போ அதை காண்டூர் பிளானில் வந்து காட்டும்போது எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி இருக்கும். இந்த பாயிண்ட்டு தான் இது, இந்த பீன் மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டு தான் இது. சரியா? இதுக்கு பேர் தான் என்னென்னா வெர்டிக்கல் கிளிஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த காண்டூர் கோடுகள் எல்லாமே ஒரே பாயிண்ட்டில் போய் மீட் பண்ணும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வெர்டிக்கல் கிளிஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ காண்டூரை பொறுத்தவரையும் 2 வகைகள் இருக்குது. அதாவது டைரக்ட் மெத்தட் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம யூஸ்வலாகவே ஒரு ட்ராயிங் வரையும் போது அதில் 2 வகையில் வந்து காண்டூரிங் ப்ராசஸ் பண்ண முடியும். ஒன்று நேரடி முறை, ஒன்று என்னென்னா மறைமுக முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நேரடி முறைனா ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துப்போம், அங்கே போய் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து செட் பண்ணிவிடுவோம். செட் பண்ணிவிட்டு சுற்றி ஒரு ரேடியல் பாயிண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். எந்த ஆங்கிள் கொண்டாலும் இருக்கலாம், நமக்கு எவ்வளோ அக்யூரசி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிள்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் இந்த ஒரு பாயிண்ட்டை இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அதனுடைய ஆர்எல்லை கண்டுபிடிப்போம். லெவல் யூஸ் பண்ணி ஆர்எல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆர்எல்லை கண்டுபிடிச்சி முடிச்சதுக்கப்புறமேட்டா நமக்கு கிடைக்கிற ஆர்எல் வச்சு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுவோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இதுதான் வந்துட்டு காண்டூர் பண்ணுற ப்ராசஸ். சரியா? ஃபஸ்ட்டு ரேடியலாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸ்ப்ளிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டா ஒரு பாயிண்ட்டுக்கும் வந்துட்டு ஆர்எல் கண்டுபிடிப்பாங்க. ஐ மீன் லெவல் வேல்யூஸ் கண்டுபிடிப்பாங்க. லெவலை வச்சு ஆர்எல் கண்டுபிடிப்பாங்க. ஆர்எல் கண்டுபிடிச்சி முடித்தோடனே எந்தெந்த இடங்களில் ஆர்எல் கரெக்டாக சேமாக வருதோ அந்த பாயிண்ட்டை வந்து எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இது வந்து டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டைரக்ட் மெத்தட்னால் இதுதான் ப்ரொசீஜர். டைரக்ட் மெத்தட் காமனான ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து சுற்றி ப்ராசஸ் பண்ணுறது. இது வந்துட்டு நேரடி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. மறைமுக முறையை பொறுத்தவரையும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்கொயர் மெத்தட், க்ராஸ் செக்ஷன் மெத்தட் அண்ட் டாச்சோமெட்ரிக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது நீங்கள் எங்கெங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரோடு ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ரோடு ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஒரு சென்டரில் இருக்கும், லைன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைட்லேயும் வந்துட்டு பாயிண்ட்ஸ் ஒரு 10 மீட்டர்ஸ் ஒரு 5 மீட்டர்ஸ் அப்படின்ற அளவுக்கு ஸ்பேஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்க பாயிண்ட்டுக்கு ஆர்எல் கண்டுபிடிப்பாங்க. நம்ம எடுத்துக்கிட்ட பாயிண்ட்டுக்கு ஆர்எல் கண்டுபிடிப்பாங்க. இப்போ வந்து ஆர்எல் வந்துட்டு ஒரு 80 வருது அப்படின்னா எந்தெந்த இடங்களில் 80 வருதோ அந்த 80 எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி ஒரு 100 எடுக்கிறாங்க அப்படின்னா 100 எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல 100 வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி நம்ம கிடைக்கிறது இது வந்துட்டு என்னென்னா ஒரு இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மெத்தட். சரியா? க்ராஸ் செக்ஷன் மெத்தட். ஸ்கொயர் மெத்தட் அப்படின்றது ஒரு என்டையர் சர்ஃபேஸ் எடுத்துப்பாங்க. அந்த என்டையர் சர்ஃபேஸையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கொயராக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸ்ப்ளிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டா அந்த இடத்துல ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஆர்எல் கண்டுபிடிப்பாங்க. இங்கே இருக்க எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் ஆர்எல் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டு எந்தெந்த இடங்கள் ஆர்எல் வந்து சேமாக வருதோ அந்தந்த இடங்கள் இப்படின்னு ஜாயின் பண்ணுவாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மலை சரிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான இடங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வந்துட்டு சரிவு வந்துட்டு கொஞ்சம் நல்ல சரிவு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான இடங்களே யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அந்தொன்று சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன மெத்தட் அப்படின்னா டாச்சோமெட்ரிக் மெத்தட். அதாவது டாச்சோமெட்ரியை யூஸ் பண்ணி ஆர்எல் வேல்யூஸை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணி அதன் மூலயமா வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இது வந்து டாச்சோமெட்ரிக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. யூஸ்வலாகவே வந்துட்டு காண்டூரிங் ப்ராசஸ் பண்ணும்போது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அண்ட் த வெர்டிக்கல்
ஹைட் லெவல், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அது ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம அதை வச்சுட்டு ஒரு கான்டூர் டிராயிங்ஸை வந்து ட்ரா பண்ண முடியும். ஒரு படைப்பினுடைய கிடைவட்டம் மற்றும் செங்குத்து தூரத்தை அறிந்த பின் தான் கான்டூர் படத்தில் கான்டூர் கோடுகளை அமைக்க முடியும். ஏன்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அந்த ஒரு பாயிண்ட்டுடைய ஈக்குவல் எலிவேஷனை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றதுனால செங்குத்து தூரம் அப்படின்றதுனா உங்களுடைய லெவல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த லெவல் வேல்யூஸை வச்சு ஆர்எல் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ அந்த லெவல் வேல்யூஸ், ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு கான்டூர் டிராயிங்கை வந்து வரைய முடியும். கான்டூர் டிராயிங் எப்போ வரைவோம்? அதனுடைய லெவல் வேல்யூஸை கான்டூர் லைன்ஸை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது இல்லையா? ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்ன அப்படின்னா, செங்குத்து உயரத்தில் உள்ள புள்ளிகளை தேர்ந்தெடுப்பது வெர்டிக்கல் கண்ட்ரோல் அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு என்னென்னா, நீங்கள் ஹரிசாண்டல் ஈக்குவலன்ட் இருக்கு இல்லையா, அது தென் ஹரிசாண்டல் ஈக்குவலன்ட் பாருங்க, அப்புறம் கான்டூர் இன்டர்வல் பார்ப்பீங்க, தென் வெர்டிக்கல் கண்ட்ரோல், இந்த மூணும் வந்துட்டு சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் படிக்கும் போதுவே நீங்கள் வந்துட்டு அதனுடைய டிஃப்ரென்ஸை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். சிறிய அளவிலான வேலைகளுக்கு வந்துட்டு செயின் சர்வே ஆனது கையாளப்படுகிறது. ஆமாம், நார்மலாக ஒரு ஸ்மால் லெவல் ஆஃப் ஒர்க்குக்கு வந்துட்டு செயின் சர்வே போதும். பட் லாங் டிஸ்டன்ஸ் மிக பெரிய அளவிலான ஒரு மலை பிரதேசங்கள்லாம் எடுக்கும்போது வந்துட்டு இந்த செயின் சர்வே வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் சிறிய அளவிலான வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே கான்டூரிங் போடும்போது செயின் சர்வே ஆனது கையாளப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவே பெரிய அளவிலான வேலைகளுக்கு டிராவர்சிங் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. டிராவர்ஸ்னாலுமே உங்களுக்கு தெரியும், கண்டினியூஸ் லைன் ஜாயினிங், கண்டினியூஸான லைன்ஸை ஜாயின் பண்ணுறது மூலிமா நமக்கு கிடைக்கிறது டிராவர்ஸ். அது ஓப்பனாகவும் இருக்கலாம், க்ளோஸ்டாகவும் இருக்கலாம். பட் நம்ம மோஸ்ட்டாக கான்டூரை பொறுத்தவரையும் இட்ஸ் க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்றதுனால க்ளோஸ்டு ட்ராவர்ஸாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டைரக்ட் மெத்தட். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம டைரக்ட் மெத்தட் இன்டைரக்ட் மெத்தட் ரெண்டு மெத்தட் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டைரக்ட் மெத்தட். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிக்கப் பண்ணிக்கோங்க. அதாவது டைரக்ட் மெத்தடை பொறுத்தவரையும் கொஞ்சம் கஷ்டமானது தான். ஆனால் ஒரே கான்டூரை உடைய புள்ளிகள், அதாவது ஈக்குவல் எலிவேஷன் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ஸை தேடுவதற்கு நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் டைம் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு கிடைக்கிற வந்துட்டு ஒரு ஒர்க் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்குன்னா அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னா ஸ்மால் ஏரியாவுக்கு, சிறிய பரப்புகளுக்கு இந்த முறையானது அக்யூரேட்டானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கான்டூர் புள்ளிகள் ஏதோ ஒரு இடத்துல வந்து தேர்ந்தெடுக்கப்படாமல் மத்தியில் இருக்க ஒரு பொதுவான புள்ளியிலிருந்து வரையப்படுகிற அந்த ரேடியல் கோடுகள் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்வே செய்யும் பரப்பிற்கு மத்தியில், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சென்டரில் ஒரு ஸ்டேஷன் பாயிண்ட் எடுத்துப்பாங்க, அதிலிருந்து ரேடியல் லைன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. ரேடியல் லைன்ஸில் என்ன பண்ணுவாங்க, ஆர்எல் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு லெவல் கண்டுபிடிச்சி அதனுடைய ஆர்எல் வேல்யூஸை கண்டுபிடிப்பாங்க. எங்கெங்கே ஆர்எல் சேமாக இருக்கோ அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி கான்டூர் டிராயிங் வந்து வரைவாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, அதான் டைரக்ட் மெத்தட். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சர்வே செய்கிற பரப்புக்கு மத்தியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புள்ளி எடுத்திருக்காங்க. அந்த புள்ளியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் தெரிகிற மாதிரியான அந்த பாயிண்ட் இருக்கணும், சரியா? அதுதான் சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துப்பாங்க. அந்த பாயிண்ட்லேருந்து பல ரேடியல் லைன்ஸை வந்து வரைகிறாங்க. அந்த ரேடியல் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லைன்ஸ்க்கு வந்து இடைப்பட்ட கோணம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ், ரேடியல் லைன்ஸ்க்கு இடைப்பட்ட அந்த கிடைமட்ட கோணங்கள் இருக்கு இல்லையா, அது அதனுடைய பேரிங்குகள். பேரிங் அப்படின்றது ஃப்ரம் தி நார்த்லேருந்து ஒவ்வொரு லைன்ஸும் நம்ம எடுத்துக்கிற ரேடியல் லைன்ஸ் எவ்வளோ ஆங்கிள்ஸில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் நம்ம, சரியா? அதுக்கப்புறமேட்டால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், சரியா? ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டா ரேடியல் லைன் இருக்கும் இல்லையா, அந்த ரேடியல் லைன்ஸில் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கும் லெவல் வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த லெவல் வேல்யூஸை யூஸ் பண்ணி ஆர்எல் வேல்யூஸும் கால்குலேட் பண்ணுவாங்க, சரியா? இதை தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆர்எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் ஆர் ஹைட் ஆஃப் கால்குலேஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எப்பயும் போல் ஆர்எல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு டைரக்ட் மெத்தட். அண்ட் இன்டைரக்ட் மெத்தட்ஸை பொறுத்தவரையும் டைரக்ட் மெத்தட்ஸில் கான்டூர் பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கிறது தான், சரியா? இங்கே வந்துட்டு புள்ளிகளுடைய இருப்பிடங்கள் வந்து நமக்கு வந்து நேரடியாக கிடைக்கிறது கிடையாது. பட் ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தடை விட கொஞ்சம் ஈஸியானது, ஃபாஸ்ட்டானது கூட. அது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும், டைம் ரொம்ப எடுத்துக்கும், சரியா? இது வந்துட்டு அதை விட கம்பேர் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சர்வே செய்யப்படும் பரப்புகள் தொடர்ச்சியாக வரையப்பட்ட கோடுகளின் மீதுள்ள பல புள்ளிகளுடைய நிலையை கொண்டு கான்டூரானது வரையப்படுகிறது அப்படி சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி வந்துட்டு இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்றது கிராஸ் செக்ஷன் அண்ட் டாச்சோமெட்ரிக் மெத்தட்ஸ், ஆல்ரெடி பார்த்தீங்க, ஸ்கொயர் மெத்தட்ஸ், இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் மெத்தட் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு பரப்பை சர்வே பண்ண போகிறோம், சரியா? அந்த பரப்பை நீங்கள் சர்வே பண்ணும்போது அதில் நிறைய புள்ளிகளை எடுத்துக்கிட்டு அந்த புள்ளிகளுடைய நிலைகளை வச்சு ஆர்எல் கண்டுபிடிப்பீங்க. தென் அந்த புள்ளிகளில் எங்கெங்கே சேம் ஆர்எல் வேல்யூ வருதோ அதை வச்சு ஜாயின் பண்ணுவாங்க. இதன் மூலயமா நீங்கள் சர்வே செய்கிற பரப்பு எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளால் வந்துட்டு கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் புக்கில் பார்க்கும்போது இதுக்கான ட்ராயிங்ஸை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு புரியும். அதாவது ஸ்கொயர் மெத்தட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதோட ட்ராயிங்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும்.
தென் மறைமுக முறையில் காண்டூர் கோடுகளானது காண்டூர் இன்டர்புலேஷன் முறையில் வந்து அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காண்டூர் இன்டர்புலேஷன் பார்த்தீங்கன்னா இது இட்ஸ் ப்ராப்ளம் அண்ட் காண்டூர் இன்டர்புலேஷன் மெத்தட்ஸ் மூலயமா வந்துட்டு அந்த காண்டூர் கோடுகளானது வந்துட்டு வரையப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அதாவது இன்டைரக்ட் மெத்தட்ஸ் ஆஃப் காண்டூரிங்கில் காண்டூர் லைன்ஸை எந்த மெத்தட்ஸ் மூலயமா வரைகிறாங்க அப்படின்னா காண்டூர் இன்டர்புலேஷன் மெத்தட்ஸ் மூலயமா வரைகிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது ஆல்ரெடி சொன்னது தான், இப்போது நம்ம ஒர்க் பண்ணும்போது ஸ்மால் ஏரியாவை வந்துட்டு ஒரு சிறிய பரப்பளவை நம்ம சர்வே பண்ணும்போது ஹரிசாண்டல் அண்ட் த வெர்டிக்கல், எப்பயுமே ஒரு காண்டூரை பொறுத்தவரை ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை அண்ட் வெர்டிக்கல் செங்குத்து உயரம் ரெண்டுமே தேவை. தெரிஞ்சால் மட்டும்தான் காண்டூர் ட்ராயிங்கை வரைய முடியும். இப்போ சிறிய பணிகளாக இருந்தது அப்படின்னா அதில் வந்துட்டு ஹரிசாண்டல் அந்த வெர்டிக்கல் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே டீமே பண்ணிக்கும். பட் லார்ஜர் ஏரியா மிகப்பெரிய அளவு இடத்த வந்து சர்வே பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே நாளில் முடிக்கணும் அப்படின்னும் போது ரெண்டுத்தையும் வந்து ஒரே டீமால் பண்ண முடியாது, பண்ண டைம் எடுத்துக்கும். சரியா? அதே மாதிரி ரேடியல் லைனை ஸ்ப்ளிட் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் ரேடியல் லைன்ஸ் இருக்குல்ல, அது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேட்டான ட்ராயிங் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதாவது ஒரு 25 டிகிரிஸ் ஒரு ரேடியல் லைனுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 25 டிகிரின்னு வச்சு நம்ம எடுக்கும்போது கிடைக்கிற காண்டூர் மேப்புக்கும் ஒரு ரேடியல் லைனுக்கும் இடையே உள்ள ஆங்கிள்ஸ் வந்துட்டு ஒரு 10 டிகிரி ஆர் 5 டிகிரி அப்படின்னு வச்சு எடுக்கும்போது கிடைக்கிற காண்டூர் லைன்ஸ் ட்ராயிங்க்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா? அதாவது நமக்கு 5 டிகிரி 10 டிகிரின்னு வச்சு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு அக்யூரேட்டான ஒரு காண்டூர் ட்ராயிங் வந்து கிடைக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் 5 டிகிரி 10 டிகிரின்னு வைக்கும்பொழுது ரேடியல் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதில் நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது ஒர்க் அதிகமாகும். ஸோ இந்த வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் கண்ட்ரோல் ரெண்டுத்தையும் வந்துட்டு ஒரே டீமாக பண்ணுறது அப்படின்றது சாத்தியம் கிடையாது. அப்படி செஞ்சால் கூட டேக்கிங் ஸோ மச் ஆஃப் டைம் நிறைய எடுத்துக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இப்போ ரேடியல் லைன் ஸ்ப்ளிட் பண்ணுறது அதில் பாயிண்ட் ஃபிக்ஸிங் பண்ணுறது எல்லாத்தையும் ஒரு சர்வே டீமும், தென் நம்ம ஃபிக்ஸ் பண்ண பாயிண்டில் வந்துட்டு லெவலிங் ரீடிங் எடுக்கிறாங்க இல்லையா, அதை இன்னொரு சர்வே டீமும் பண்ணுவாங்க. எப்போனா பெரிய பரப்புகளுக்கு. ஸ்மாலர் ஏரியாவை நீங்கள் சர்வே பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் அந்த வெர்டிக்கல் கண்ட்ரோலை ஒரே டீமே வந்து செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் என்னென்னா வளைவான பகுதிகளுக்கு அதிக புள்ளிகளும், இது ஆல்ரெடி பார்த்தது தான், நேரான பகுதிகளுக்கும் குறைந்த புள்ளிகளுமானது பொதுவானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு மலை சரிவு இருக்குது, அந்த சரிவு வந்து செங்குத்து சரிவாக இருக்கும்போது நம்ம எடுத்துக்கிறது வந்து கிட்ட இருக்கும், காண்டூர் லைன்ஸ் வந்து ரொம்ப கிட்ட இருக்கும் பாயிண்ட்ஸ், ஏன்னா வந்து லெவல் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குன்றதுனால. இதே வந்துட்டு ஒரு மலை சரிவான பகுதிகள் இருக்குது, ஸ்லோப் ரொம்ப ஒரு சாய்வான ஒரு மலைப்பகுதி இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம எடுத்துக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பேஸிங் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் அதிகமாக விடுவாங்க. சரியா? அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காண்டூர் கோடுகள் இன்டர்புலேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. காண்டூர் லைன்ஸை எந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி வரைவாங்க அப்படின்னா காண்டூர் இன்டர்புலேஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி வரைவாங்க. அந்த முறையில் வரையப்படுவதால் நேரடி முறையை போல் இது வந்து துல்லியமானது கிடையாது. ஏன்னா இன்டைரக்ட் மெத்தட் இருக்குல்ல, இதில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்டைரக்ட் மெத்தட்ஸில் காண்டூர் இன்டர்புலேஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க காண்டூர் லைன்ஸை நம்ம வரைகிறோம் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். அப்படி வரையும் போது நம்ம ஒரு ட்ரிக்ஸ், அதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ட்ரிக்ஸ் இன்டர்புலேஷன் மெத்தட்ஸ் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் யூஸ் பண்ணி வரையும் போது டைரக்ட் மெத்தட்ஸில் நம்ம வரைகிறத விட இதில் கொஞ்சம் அக்யூரசி கம்மியாக இருக்கும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. தென் மறைமுக முறையானது தரைப்பரப்பின் பொதுவான நிலையை காண்பிக்கும் டோப்போகிராஃபிக்கல் மேப் தயாரிக்க கையாளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்டைரக்ட் மெத்தட்ஸ்க்கு ஒரு 3 ட்ராயிங் இருக்கும். என்னென்ன அப்படின்னா கிராஸ் செக்ஷன் மெத்தட் அண்ட் த டாச்சோமெட்ரிக் மெத்தட், தென் ஸ்கொயர் மெத்தட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதனுடைய ட்ராயிங்கை பார்க்கும்போது இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு ஏரியோ இல்லைனா ஒரு குளம், ஒரு மலைப்பகுதி, அந்த மாதிரியான இடங்களில் டைரக்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சரிவான பரப்பு இருக்குது, தரைத்தளமே ரொம்ப சரிவான தரைத்தளமாக இருக்குது, அதனுடைய தரைப்பகுதி எப்படி இருக்குது, அதனுடைய ஷேப் எப்படி இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறோம்ல, அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மறைமுக முறையானது 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஆல்ரெடி அதை வந்து ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு மேடு பள்ளங்கள் இல்லாத சமதளமான பரப்புடைய நிலங்களில் சர்வே செய்ய எந்த முறை வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சதுர முறை, அதாவது ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பிரிக்கும் போது வந்துட்டு சதுரமாகவும் பிரிச்சுக்கலாம், இல்லைனா வந்து செவ்வகமாகவும் பிரிச்சுக்கலாம். ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம வந்து பிரித்து அந்த பாயிண்ட்ஸோடைய ஆர்எல்லை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதற்கு நடுவில் காண்டூர் இன்டர்புலேஷன் யூஸ் பண்ணி நம்ம லைன்ஸை வந்து ட்ரா பண்ணலாம். சரி, அதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கிராஸ் செக்ஷன் மெத்தட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தான். ஒரு ரயில்வே ஒர்க் இருக்குது, ட்ரைனேஜ் ஒர்க் இருக்குது, ரோடு ஒர்க் இருக்குது, அந்த மாதிரியான இடங்களில் நிலத்தினுடைய பரப்பளவு எப்படி இருக்குது, கிராஸாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கிராஸ் செக்ஷன் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சாலை, இருப்பு பாதைகள் மற்றும் ட்ரைனேஜ் கனெக்ஷன்
அந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு யூஸ் பண்ணுறது கிராஸ் செக்ஷன் மெத்தட். சதுரமுறைன்றது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு என்டையர் சர்ஃபேஸ் இருக்குது. அந்த என்டையர் சர்ஃபேஸ் வந்து அதனுடைய நிலப்பரப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணோம் இல்லையா, அங்கே வந்து யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு எல்லாத்துலேயுமே சேம் எடுத்துக்கிற சர்ஃபேஸை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஆர்எல்லை கண்டுபிடிப்பாங்க. டைரக்ட் மெத்தட்ஸாக இருந்தால் நம்ம ரேஸ் அண்ட் ஃபால் ஹைட் ஆஃப் காலிமேஷன்ஸை யூஸ் பண்ணி ஆர்எல் வேல்யூஸ் கண்டுபிடிச்சி அதனுடைய சேம் ஆர்எல் இருக்க பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுவாங்க. இன்டைரக்ட் மெத்தடாக இருந்தால் கான்டூர் இன்டர்போலேஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கான்டூர் லைன்ஸை ட்ரா பண்ணுவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. குறுக்கு வெட்டு என்னும் கோட்டின் மீது பல புள்ளிகளானது குறிக்கப்படுகிறது. ஆனால் லெவல் மதிப்பானது கணக்கிடப்படுகிறது. அந்த லெவல் மதிப்புலேருந்து ஆர்எல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டா கான்டூர் லைன்ஸை வந்து ட்ரா பண்ணுறாங்க. ஓகே, மிக அதிக செங்குத்தான தரைப்பகுதி மலை போன்ற இடங்களில் சர்வே செய்வதற்கு பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னா டாச்சோமெட்ரிக் கான்டூர் அப்படி சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், டாச்சோமெட்ரிக் கான்டூர்ஸை பொறுத்தவரையும் நார்மலான ஒரு சிறிய பரப்பளவு சர்வே பண்ணும்போது செயின் சர்வே யூஸ் பண்ணுவாங்க. பட் மலைப்பாங்கான பிரதேசங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடங்களில் வந்துட்டு தரைப்பகுதிகள் வந்து சமதளமாக இருக்காது, செங்குத்து சரிவுகள் இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரியான சரிவு பகுதிகளில் நீங்கள் லெவல் வேல்யூஸை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அப்படின்றதுனால டாச்சோமெட்ரி யூஸ் பண்ணுவாங்க. டாச்சோமெட்ரி யூஸ் பண்ணி கான்டூர்ஸை வந்து ட்ரா பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற கான்டூர் பேர் என்ன அப்படின்னா டாச்சோமெட்ரிக் கான்டூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலைப்பகுதிகளில் ஸ்டாஃப் அளவுகள் எடுக்கும்போது சர்வேயர் அடிக்கடி ஸ்டாஃபை வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். சரியா? லெவலிங் கருவியானது மலைப்பகுதிகளுக்கு வந்துட்டு சூட்டபுளாக இருக்காது. சரியா? அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாச்சோமெட்ரி யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இட்ஸ் அ டாச்சோமெட்ரிக் கான்டூர் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டாக்கோமெட்ரியோடைய ஹெல்ப்னால ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையுமே நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஏன் இந்த இடத்துல வந்துட்டு லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணாமல் டாக்கோமெட்ரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்டு. சரியா? டாக்கோமெட்ரியில் ஹரிசாண்டல் அந்த வெர்டிக்கல் ரெண்டுத்தையுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். டாக்கோமெட்ரி யூஸ் பண்ணி கான்டூர் வரைகிறதுனால இட்ஸ் அ டாக்கோமெட்ரிக் கான்டூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் என்னன்னா நிலத்தில் குறிக்கப்பட்ட புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரத்தை வீத முறைப்படி, அதாவது மேத்தமெட்டிக்கல் வைஸில் 2 பாயிண்ட் இருக்குது, அந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் கான்டூர் இன்டர்போலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த கான்டூர் இன்டர்போலேஷன் வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து எஸ்டிமேஷன் மெத்தட், தென் arithmetic method and third one is geographical method அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஸ்டிமேஷன் மெத்தட் அண்ட் அரித்மெட்டிக் மெத்தட் அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் மெத்தட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்க்க போகிறோம். இப்போது அதிலே கொடுத்துருக்காங்க எஸ்டிமேஷன் மெத்தட், அதாவது மதிப்பிடுதல் முறை அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ கேல்குலேஷன், அதாவது கான்டூர் புள்ளிகளினுடைய நிலையானது மதிப்பிடப்பட்டு கான்டூர் கோடுகள் அந்தந்த புள்ளிகள் வழியாக வரையப்படுவது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மதிப்பிடுதல் முறை. அதாவது நிலைகளை எஸ்டிமேட் பண்ணுறாங்க, எஸ்டிமேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி கான்டூர் லைன்ஸ் வரைகிறாங்க. சரியா? அதிலே கொடுத்துட்டாங்க மதிப்பிடப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் மதிப்பிடுதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மிகவும் ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு மெத்தட் தான் வந்துட்டு இந்த எஸ்டிமேஷன் மெத்தட் அப்படின்றதையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தோராயமானது. சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ஏன்னா அக்யூரேட்டான மெத்தட் எது, தென் அப்ராக்சிமேட்டான மெத்தட் எது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இப்போது அப்ராக்சிமேட் அப்படின்றதுனால ஸ்மால் சைஸ் ஆஃப் கான்டூர் ட்ராயிங்ஸ்க்கு சூட்டபிள், சிறிய அளவுள்ள வரைபடங்களுக்கு இது வந்து பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கான்டூர் புள்ளிகளுடைய நிலையானது கணக்கிடுதல் முறையின் மூலம் கணக்கிடப்பட்டு கான்டூர் கோடுகள் வரையப்படுகிறது. இது வந்துட்டு அரித்மெட்டிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேலே சொன்னது மதிப்பிடுதல். சரியா? அதாவது எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா கேல்குலேட் பண்ணுவாங்க. சரியா? கேல்குலேஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டா கான்டூர் லைன்ஸை ட்ரா பண்ணுவாங்க. இட்ஸ் அரித்மெட்டிக்கல் மெத்தட் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2 சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்ஸை வந்துட்டு கம்பேர் பண்ணி தெரிஞ்ச ஒரு சைடை யூஸ் பண்ணி தெரியாத ஒரு பக்கத்தை கண்டுபிடிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான் வந்துட்டு அரித்மெட்டிக்கல் மெத்தட் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னென்ன அப்படின்னா கிராஃபிக்கல் மெத்தட் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு ட்ரேசிங் பேப்பரை யூஸ் பண்ணுவாங்க. ட்ரேசிங் பேப்பர்ஸை யூஸ் பண்ணி அதனுடைய கான்டூர் லைன்ஸை வந்து ட்ரா பண்ணுவாங்க. அதனால் இது என்னென்னா ட்ரேசிங் கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் யூஸ் பண்ணுற ஒரு பேப்பர் யூஸ் பண்ணுறாங்களே, ஸோ அதுக்கு பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா கிளாத் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கிளாத்துக்கு பேர் என்னென்னா ட்ரேசிங் கிளாத் கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தடுக்கு பேர் என்னென்னா கிராஃபிக்கல் மெத்தட் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கான்டூர் வந்துட்டு கிரேடியன்ட் வந்து பார்க்க போகிறோம். சரியா? இப்போது ஒரு மலை பகுதி இருக்குது, அந்த மலை சரிவில் வெவ்வேறு கான்டூர் பாயிண்ட்ஸ் இருக்குது. சரியா? அந்த வெவ்வேறு கான்டூர் பாயிண்ட்ஸ் அந்த இணைக்கிற கோடு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்துட்டு கான்டூர் சரிவு அப்படி சொல்லுவாங்க, இல்லைன்னா கான்டூர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பூமியினுடைய மேற்பரப்பு சமமட்டமாகவோ மேடு பள்ளமாகவோ அல்லது மலை போன்ற அமைப்பினை பெற்றிருக்கிறதா அப்படின்றத
ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த காண்டூர் வரைபடங்கள் வந்து யூஸ் ஆகுது. இந்த காண்டூர் கிரேடியண்ட்டை பற்றி இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, காண்டூர் கிரேடியண்ட் மூலயமா தான் ஒரு மலை பிரதேசங்களில் இப்போ நீங்கள் மூணார் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது மலை சரிவுகளில் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கும். சரியா? அந்த சாலைகள் வந்துட்டு எதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஏன்னா நாம் ஒரு வெஹிக்கிள் கீழே இறங்கி வர்றதுக்கு எந்த விதமான ஒரு ஆக்சிடெண்ட்டும் இல்லாமல் சேஃபாக ஒரு வெஹிக்கிள் மேலேருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு அங்கே இருக்க ஈக்குவல் எலிவேஷனல் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அங்கே ரோட்வே அமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ வந்துட்டு ஸ்லோப் அப்படின்றது ரொம்ப முக்கியம், சரிவு கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிவு கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் ஒரு வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ண முடியும். மேலேருந்து கீழே வர வெஹிக்கிளாக இருக்கலாம், இல்லை கீழேருந்து மேலே போகிற வெஹிக்கிளாக இருக்கலாம். ஸோ அந்த சரிவை கொடுக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காண்டூர் பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க. ஈக்குவல் எலிவேஷன்ஸில் இருக்க காண்டூர் பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு மலைப்பகுதி இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல அதனுடைய ஆரல் வேல்யூஸ் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு 100ல் எந்த இடத்துல இருக்குது, தென் 98ல் எவ்வளோ இருக்குது, 96, 94, 92, 90 இந்த மாதிரி ரிடியூஸ் பண்ணிட்டே வருவாங்க. சரிங்களா? இப்போ வந்து 100 அப்படின்ற பாயிண்ட் இங்கே இருக்கலாம். இங்கே இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் எவ்வளோ 20 meters ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ 20 metersல ஒரு சின்னதாக ஒரு ஆர்க் வரைவாங்க. அது எந்த இடத்துல போய் இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கே செகண்ட் பாயிண்ட்டை சூஸ் பண்ணுவாங்க. இதனுடைய எலிவேஷனல் வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்றத செக் பண்ணுங்க. இப்போ 96, தென் அதுக்கப்புறமேட்டா 96 எலிவேஷன், தென் 94 எலிவேஷன் அண்ட் 92 எலிவேஷன் அப்படின்ற ஆரல் வேல்யூஸை கேல்குலேட் பண்ணி அதற்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்லோப் கொடுத்து ரோட்வேவை டிசைன் பண்ணுவாங்க. எங்கே அப்படின்னா மலை பிரதேசங்களில். சரியா? இதுதான் வந்துட்டு அந்த சரிவு பகுதிகள் இருக்கு இல்லையா, மலையினுடைய சரிவு பகுதிகளில் வெவ்வேறு காண்டூர் புள்ளிகள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, கோடு மூலயமா இணைக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் வந்துட்டு காண்டூர் கிரேடியண்ட் ஆர் காண்டூர் சரிவு தமிழ் அப்படின்றது பேர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. சரியா? எதுக்காக இந்த காண்டூர் கிரேடியண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க, அதனுடைய பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக காண்டூர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியினுடைய மேற்பரப்பு எப்படி இருக்குது, சரியா, பள்ளமாக இருக்கா, எவ்வளோ பள்ளமாக இருக்குது, எவ்வளோ ஆழத்தில் இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், ஒரு ஏரியா இருக்கலாம், குளமாக இருக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அங்கே ஒரு 10,000 லிட்ரு இல்லைனா ஒரு எவ்வளோ டன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அதில் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கேல்குலேட் பண்ணுறதுக்குள்ள இந்த காண்டூர் தான் பேசிக்ஸ். சரியா? பூமியினுடைய மேற்பரப்பு சமமட்டமாகவோ அல்லது மேடு பள்ளமாகவோ அல்லது மலை போன்ற அமைப்பை பெற்றிருக்கா, பள்ளமாக இருக்கா இல்லை மேடாக இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது, இந்த காண்டூர் வரைபடம் தான் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ஒரு காண்டூர் வரைபடத்தை பயன்படுத்தியிருக்கோம், கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு இடத்தோடைய இந்த இடம் ரொம்ப பள்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரியில் எவ்வளோ வந்துட்டு மண் வந்துட்டு ஆக்குபை ஆகிருக்கு, அதாவது வந்துட்டு தூர் வாரணும்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில், ஏரியை வந்து தூர் வாரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும், எவ்வளோ மண் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இதில் நிரம்பி போயிருக்கு, அப்போ எவ்வளோ வந்து மண் வேலையை செய்து அங்கே இருக்க மண்ணை ரிமூவ் பண்ணால் நம்ம இவ்வளோ அளவு வாட்டர் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காண்டூர் ட்ராயிங் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏரி குளங்கள் மட்டுமா? கண்டிப்பாக கிடையாது. டேம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு கால்வாய்கள், சாலை பகுதிகள். சாலைகள் அமைக்கும் பொழுது நம்ம ரோட்வேவை சூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரோட்வேவை சூஸ் பண்ணும்போது எந்தெந்த இடங்கள் நம்மளுக்கு ஈஸியான இடம் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். சேம் அதே ரயில்வேஸ் ஹைவேஸ் ரெண்டு இடங்கள்லையுமே வந்துட்டு என்ன பண்ணும், இது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா எது நமக்கு சூட்டபிளான பிளேஸ், ரோட்வே பண்ண போகிறோன்னா மேக்ஸிமம் ஆஃப் பாயிண்ட்டை கவர் பண்ணணும், அதாவது நிறைய கிராமப்புற பகுதிகளையும் நகர்ப்புற பகுதிகளையும் வந்து கவர் பண்ணணும், பாப்புலேஷன்ஸை கவர் பண்ணணும். சரியா? அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணுவோமே. அப்படி சூஸ் பண்ணும்போது எந்த இடத்த நம்ம எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான இடங்களை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த காண்டூர் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ காண்டூர் வரைபடம் அப்படின்றது 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் கோடுகள் வரைகிறோம். சரியா? 2 பாயிண்ட்டுகளுக்கு இடையே உள்ள குறுக்கீடுகளை தெரிந்து கொள்ள இந்த காண்டூர் வரைபடமானது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் என்ன குறுக்கீடுகள் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது, இந்த காண்டூர் வரைபடமானது பயன்படுது. இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா ரயில்வேவிலையும் வந்துட்டு ரோட்வேஸ் ரெண்டு இடத்துலையுமே இது வந்து இந்த பாயிண்ட் யூஸ் ஆகும். சரியா? கழிவுநீர் தேக்கம், நீர் தேக்கம் ஆகியவற்றினுடைய கொள்ளளவினை கண்டறிய காண்டூர் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. கழிவுநீர் தேக்கமாக இருந்தாலும் சரி, நீர் தேக்கமாக இருந்தாலும் எவ்வளோ வந்துட்டு நீரை தேக்கி வைக்க முடியும், கொள்ளளவு என்ன, அப்படி கொள்ளளவு இல்லை அப்படின்னா எவ்வளவு தூர் வரணும்,
அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குலாம் இந்த கான்டூர் தான் யூஸ் ஆகுது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. கான்டூர் கோடுகளிலிருந்து வெட்டு பரப்புகளை எல்லா டைரக்ஷன்களிலும் வந்துட்டு வரையலாம். சரியா? இப்போது நம்ம ரேடியல் லைன்ஸ் ட்ரா பண்ணுறோம் இல்லையா, அந்த ரேடியல் லைன்ஸை வந்துட்டு எல்லா டைரக்ஷன்ஸ்லேயும் வரைய முடியும். நெக்ஸ்ட்டு கான்டூர் வரைபடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட சரிவு கோட்டினுடைய பாதையை வரைபடத்தில் வந்து கண்டறியலாம். கான்டூர் கிரேடியன்ட் இருக்கு இல்லையா, அதை நம்மளால் வந்து கண்டறியறதுக்கு இந்த கான்டூர் வரைபடங்கள் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இராணுவ பணிகளில் முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து இந்த கான்டூர் வரைபடங்கள் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாமே தெரியும், கான்டூர் வரைபடமானது 2 பாயிண்ட்ஸுகளுக்கு இடையே உள்ள குறுக்கீடுகளை தெரிந்து கொள்ள பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஒரு லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த லொக்கேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ் எல்லாமே இது கொடுக்குது. சரியா? ரோட்வேவாக இருந்தாலும் சரி, ரயில்வேவாக இருந்தாலும் சரி, நாம் என்ன பண்ணுவோம், இராணுவ பணிகளில் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் அண்ட் நம்மளுடைய எடுத்துகிட்டு போகிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, எங்கே இருந்து தாக்குனா நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது அப்படின்றது எல்லாத்துக்கும் மேப் யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் இந்த கான்டூர் வரைபடங்கள் பயன்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க்டு பாயிண்ட். சரியா? ஒன்றோட ஒன்று தொடர்புடைய பாயிண்ட்ஸ். அந்த மாதிரி இந்த கழிவுநீர் தேக்கம், நீர்த்தேக்கம், கால்வாய்கள், இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த செய்ய வேண்டிய மண் வேலையினுடைய அளவு, இதெல்லாம் வந்துட்டு ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்ட பாயிண்ட்ஸ். இராணுவ பணிகளில் எதிரியை தாக்குவதற்கான தோதான இடங்கள், அதாவது எங்கே சூட்டபிளான பிளேஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு, நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிற பீரங்கி, துப்பாக்கிகள், வெடிப்பொருட்கள், நம்ம எடுத்துகிட்டு போகிற ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான இடத்த தேர்வு செய்யறதுக்கும் இந்த கான்டூர் வரைபடம் பயன்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேம் மேலே பார்த்தா அதே பாயிண்ட் தான். நீர்த்தேக்கத்தினுடைய கொள்ளளவு, நீர் பிடிப்பு பரப்பை வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த கான்டூர் வரைபடங்கள் வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாகவே இந்த ஏறி தூர் வர போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கான்டூர் சர்வே பண்ணி அந்த கான்டூர் வரைபடத்தை எடுத்து வச்சுட்டு இன்னும் எவ்வளோ வந்துட்டு கெப்பாசிட்டிக்கு அதில் கட்டிங் பண்ண வேண்டியிருக்கு, அதாவது எவ்வளோ வந்துட்டு தூர் வர வேண்டியிருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு கேல்குலேட் பண்ணி தான் அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. சரியா? தென் என்னென்னா, கான்டூர் வரைபடத்தில் வந்து அமைக்க வேண்டிய சாலையினுடைய தோராயமான வந்துட்டு ரல்லிங் கிரேடியன்ட், அதாவது சொன்னால ரோட்வே அமைக்கிறாங்க இல்லையா, சாலை பரப்பளவு வந்துட்டு கொடுக்குறாங்கல்ல, மலைப்பிரதேசங்கள்லேருந்து சாலைகள் அமைக்கும்போது நம்ம கொடுக்கப்பட வேண்டிய சரிவை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த வரைபடங்கள்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பார்த்திங்கன்னா கான்டூர் வந்து முடிஞ்சிடுச்சு. சரியா? சர்வேயிங்கில் கான்டூர் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சர்வேயிங்கில் நம்ம பார்க்குறதா அந்த கர்வ்ஸ் பார்க்கலாம். சரியா? இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டைட்டில், கர்வ்ஸ் பொறுத்த வரையும் ரொம்ப ஈஸியான டைட்டிலும் கூட. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, இயில் வந்துட்டு பொல்யூஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைட்டில் வந்து பார்க்க போகிறோம். தேங்க்யூ.